நான் சொல்ற மாதிரி அப்படியே பண்ணுங்க. உங்களுக்கும் இதே ரிசல்ட் கேரண்டி. நீங்களும் இதே மாதிரி கிறிஸ்பியா சீஸியா ஒரு சீஸ் பால் செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மைதா மாவு ஸ்லர்ரியை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு வேக வச்சு துருவுன உருளைக்கிழங்கு, 1 கப் அளவுக்கு பன்னீர், 1 கப் அளவுக்கு செடார் சீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன குடமிளகாய் கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்ச கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சீஸ் பால் எந்த அளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்றேன். மைதா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாண்டிங் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சூப்பர் ரெசிபிஸ்லாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மறக்காம எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மிக்சரை சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சுக்கிறேங்க. இப்போ இந்த உருண்டைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்க கட்டவர்களால இந்த மாதிரி சின்னதா ஒரு பேஸ்கெட் மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் மொசரலா சீஸ் வச்சிருக்கேன். இப்போ சீஸை வச்சு கம்ப்ளீட்டா மேல ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சிருக்கேன். நீங்க கட்லட் மாதிரி கூட ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த மைதா ஸ்லெர்ரியில இந்த பொட்டேட்டோ மிக்சரை கம்ப்ளீட்டா ஒரு தடவை நல்லா டிப் பண்ணி கோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரெட் கிரம்ஸ்ல நல்லா ஜென்டலா ஒரு தடவை கம்ப்ளீட்டா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எக்ஸஸா இருக்க பிரெட் கிரம்ஸையும் கொஞ்சம் போல டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டல்ஸை ஃப்ரை பண்ண தேவையான அளவுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா மீடியம் ஹீட்டா இருக்கும் போது ஒவ்வொரு ரவுண்டல்ஸா ஆட் பண்ணி 2 சைடுமே நல்லா கோல்டன் அண்ட் கிறிஸ்ப் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சீஸி பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் பாத்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பேஸ்ட். இது கூட பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரேகானோ, 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது கூட பாத்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிருக்கேன். தயிர் ஆட் பண்ணி சிக்கனை எல்லா மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. சிக்கன் மசாலால ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். மைதா யூஸ் பண்ணாதீங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது கூட பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை ஓமம் ஆட் பண்ணிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வழக்கமா நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மாவை சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்பாத்தி மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். அடுத்ததா அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆனது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நான் இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு தடவை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு
இந்த பேன்ல ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு சிக்கன் நல்லா குக் ஆகுற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு, தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கப் அளவுக்கு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன சைஸ் கேப்சிகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2ல இருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷெஸ்வான் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்க இப்படியே இதை கூட சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைடிஷா. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா, அது மேல லைட்டா மாவு தெளிச்சு டஸ்ட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம எப்படி சின்ன சின்ன உருண்டையா பிடிப்போம்ல சப்பாத்திக்கு, அதே மாதிரி இந்த மாவை ஈக்குவலா சின்ன சின்ன ரவுண்டல்ஸா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வழக்கமா எப்படி சப்பாத்தி தேய்ப்போம் அதே மாதிரி ரொம்ப மெலிசா இல்லாம ஒரு செமி திக் அளவுக்கு நம்ம சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டு கிச்சன்ல ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்கன்னா சப்பாத்தியை இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல இருக்க டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்ல ரவுண்ட் ஷேப்ல எது இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து சின்ன சின்ன ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் சின்ன சின்ன ரவுண்டா கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுல ஒரு பீஸ் மட்டும் எடுத்து அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா டொமேட்டோ கெட்சப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி கெட்சப்பை இந்த சப்பாத்தி மாவு மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங் ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல மொசரலா சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வழக்கமா எப்படி கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா, அந்த ஷேப்புக்கு பிடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொரு ரெசிபியும் வேற லெவல்ல இருக்கும். ஸோ எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப போய் பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கொழுக்கட்டை ஷேப் பிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுல்ல 2 முட்டை உடைச்சு ஆட் பண்ணிக்கிறேன். முட்டையை பாத்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு நான் பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். அதையுமே ஒரு பிளேட்ல கொட்டி வச்சுக்கிறேங்க. பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம கொல்கட்டை ஷேப்ல பிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த முட்டையில நல்லா ஒரு தடவை டிப் பண்ணிட்டு இப்ப இந்த பிரெட் கிரம்ஸ் மேல ஜென்டலா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணும் போதே இந்த ஹாஃப் மூன்ஸை பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெயை ஒரு கடாயிலோ பேன்லயோ ஆட் பண்ணி அடுப்புல வச்சுட்டு அடுப்பை பாத்தீங்கன்னா மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா மீடியம் ஹீட்ல இருக்கும் போது ஒவ்வொரு ஹாஃப் மூனா ஆட் பண்ணி 2 சைடுமே நல்லா பொன்னிறமா மொறு மொறுன்னு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.